ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். வேலையில் வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8இல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசணும். குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும், குழந்தைகளோட பிடிவாதங்கள், குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு பிடிவாதத்தால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. வீடு மனைகள் புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது புதுசாக வண்டி வாங்கணும், புதுசாக ஒரு வீடு மனை வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே பொதுவாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அது அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிலே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ன்னும் போதே புதிய கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லோன்ஸ் இதெல்லாமே அற்புதமாக செயல்படும். வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2இலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் 2இல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். பார்த்து பேசணும். ஏதாவது இடகுடமாக பேசிட்டு அப்புறம் ஐயோன்றதில் அர்த்தம் கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சந்திரன் பாதகஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பா சார்ந்த உறவில் ஒரு சின்ன மனக்காயங்கள் எப்போதுமே இருக்குங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக ஏதாச்சும் புதுசு பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே அற்புதமாக பண்ணுதுங்க. 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மட்டும் சின்னதாக ஒரு கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கணும் தசாபுக்தி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து 10ஆம் அதிபதி 2இலும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வந்து அங்கேயே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் வரும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்திகளும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2இலும் புதிய தொழில் வாய்ப்புகள், அதே மாதிரி வேலையிலும் நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து ராகு 4இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு சின்னதாக கட்ட போயிட்டு ஒரு பெருசாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து 2, 5ஆம் அதிபதி குரு 8இல் இருக்கும்போது குழந்தைகளாலும் குடும்பத்தில் உள்ளவரும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், அவங்க பிடிவாதத்தால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். ஏன்னா வந்து அந்த பிரயாணத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வீடு, சொத்துக்கள், மனைகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபுக்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கும்போது பார்த்து பேசணும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க, பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா ஏதாச்சும் பேசி அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது திசாபுத்தியந்தர்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் படுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர திசாபுத்தியந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணவும் கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்க, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்களே, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.